நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தா சரி. ஓகே. பாருங்க, நாங்க நேற்று இருந்து சோசியலிச அரசு அப்படின்னு பார்த்து கொண்டு வரோம். சமூடமிவாத அரசு. சரி. இதுக்கு சோசலிசவாதம் என்ற ஒரு கருத்தியல் தான் இதுக்கு காரணமா இருந்துச்சு. சோசலிசவாதங்கிற ஒரு கருத்தியல் தான் இப்படி சோசலிச அரசு தோன்ற காரணமா இருந்துச்சு. அது என்ன கருத்தியல் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆம், கார்ல் மார்க்ஸ் ஒரு சிந்தனையை பரப்புறாரு. எல்லாருக்கும் சமனாரிக்கணும், எல்லா மக்களும் சமனாரிக்கணும், தொழிலாளர்கள் சுரண்டப்படக்கூடாது, வர்க்கங்கள் முதலாளி தொழிலாளிகள் வர்க்கங்கள் இருக்கக்கூடாது. இந்த சிந்தனை பரவி பரவி அது அப்படியோ சோசலிச வாதமாக மாறி அந்த சிந்தனை அடிப்படையிலே ஒரு அரசு அமையுது. சரியா? அதை பத்தி நேற்று ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில அந்த வகையில பாருங்க. பாருங்க, மார்க்சிச கோட்பாடு விவரிப்பதன்படி சோசலிச அரசு என்பது தொழிலாளர் புரட்சி ஒன்றினால் முதலாளித்துவம் மற்றும் முதலாளித்துவ அரசு முறை என்பன தூக்கி எறியப்பட்ட பின்னர் தாபிக்கப்படும். இதனை 1914ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியின் பின் தோன்றிய சோவியத் ரஷ்யா எனும் முதலாவது சோசலிச அரசு வெளிக்காட்டியது. இது நேற்று நான் சொல்லியிருந்தேன். இவங்க சொல்றாங்க, இந்த முதலாளித்துவ அரசு அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தொழிலாளிகள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவங்களுக்கு எதிராக புரட்சி செய்யணும், அவங்கள துரத்தி விடணும், அந்த ஆட்சியை நாங்க தான் கைப்பற்றணும். அதுக்கு பிறகு அமைய போற அரசு தான் சோசலிச அரசு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதாவது வர்க்கங்களை இல்லாமலாக்கணும். இந்த முதலாளியின் வேறுபாடு, தொழிலாளியின் வேறுபாடு, ஏழை பணக்காரன் இப்படின்னு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடாது. எல்லாருமே சமனா இருக்கணும். சமனான எல்லாருமே ஒரே வகையான போன் தான் யூஸ் பண்ணணும். எல்லாருமே ஒரே வகையான வாகனங்கள் தான் யூஸ் பண்ணணும். எல்லாருமே ஒரே வகையான சம்பளங்கள் தான் எடுக்கணும். இப்படி அவங்களோட சிந்தனைய வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு அவங்க மெயினா பயன்படுத்துறது புரட்சி. அடிக்குடி, சரியா? புரட்சி செய்யணும், அடிக்கணும், எப்படியாவது அவங்களை துரத்தி விடணும் அப்படி அவங்க நினைச்சாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. சோசலிச அரசினுடைய இலக்கு யாதெனில், சோசலிச அரசினுடைய இலக்கு யாதெனில் உழைப்பு சுரண்டல்கள் அற்ற மற்றும் வகுப்பு வேறுபாடுகள் அற்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதாகும். அதாவது இவங்க நம்பிக்கை என்னன்னு சொன்னா, முதலாளித்துவ அரசுல அஹ் கொஞ்சம் தடுமலா இருக்குது. அதான் நான் இடைக்கிற விட்டு விட்டு பேசுறேன். சோசியலிச அரசினுடைய இலக்கு, இவங்களோட இந்த சோசியலிச அரசுல இலக்கு என்ன அப்படின்னா, சரியா, அந்த உழைப்பு சுரண்டல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உண்டாக்கணும். முதலாளி என்ன செய்யறாங்க? தொழிலாளிகள் வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்க ஒரு 10 மணி நேரம், ஒரு 15 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. சரியா? ஆனா இவங்க பணக்காராக்கள் ஆகிறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு கேட்டா, இந்த தொழிலாளிகள். அப்ப இந்த தொழிலாளிகளோட உழைப்பை சுரண்டித்தான் நீங்க பணக்காரனாகிறீங்க. எனவே நீங்க இதை இல்லாமலாக்கணும். அதுக்கு தான் எங்களோட அரசோட நோக்கம், இலக்கு. அதே போல சமூகத்துல ஒரு சமத்துவமான சமூகத்தை உண்டாக்கணும். ஏழை பணக்காரன் வகுப்பு வேறுபாடு இருக்கப்படாது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அடுத்த பயிற்சி பாருங்க.
விளங்காத விஷயங்களை கேளுங்க. பாருங்க, சோசலிச அரசானது தனது பிரஜைகளின் பொருளியல் சார்ந்த சிறந்த வாழ்க்கை நிலை தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துகிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் வீடமைப்பு போன்ற மனிதர்களின் அடிப்படை தேவைகள் அனைத்து பிரஜைகளுக்கும் சமத்துவத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பது சோசலிச பொறுப்பாகும். சோசலிச அரசு இருக்கிற இடங்கள் இப்ப சிறிமாவோ பண்டாரநாயக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ முதலாம் குடியரசு யாப்புல மெயின் பண்ணது பெரும்பாலும் இந்த சோசலிசத்தை தான். அதனாலதான் முதலாம் குடியரசு வந்து இலங்கை சோசலிச ஜனநாயக அரசியல் யாப்புன்ற மாதிரி இருக்கும். அதாவது சோசலிச, அதாவது அஹ், முதலாம் குடியரசு யாப்பை எழுதினது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கொல்வினாண்டி சில்வா. அவரு சோசலிச சிந்தனை உள்ளால் தான். எனவே அந்த யாப்பு ஃபுல்லாக அந்த சிந்தனை நிரம்பி காணப்பட்டுச்சு. அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீமா இந்த எல்லாருக்குமே அந்த பான் கொடுக்கறது, அந்த இதெல்லாம் வந்துச்சு, எல்லாருக்கும் ஒரே இதுல அரிசி கொடுக்கறது, அப்படி இப்படி நிறைய விஷயங்களை அவன் மாற்றம் கொண்டு வந்தான். அது இலையை செட் ஆகல. எனவே தான் ஆட்சி டக்குன்னு கவுந்துச்சு. அந்த, அதாவது இவங்க சொல்றாங்க எல்லா மக்களுக்கும் சுகாதாரம், வேலை வாய்ப்பு, கல்வி, வீடு அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி அரசு என்ன செய்யும்? இப்ப நீங்க உழைச்சிட்டீங்க, உங்களோட காசு இருக்கீங்கன்னா நீங்க பெரிய ஒரு மாளிகை கட்டி வாழ இயலாது. பெரிய வீடு, 3 மாடி வீடு கட்டி சந்தோஷமா வாழ இயலாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது ஒரு ஏற்றத்தாழ்வு. எனவே எல்லா மக்களுக்கும் அரசு வீடு கட்டி கொடுக்கும். அந்த வீடு ஒரே மாதிரி இருக்கும். அது நீங்க நினைச்ச மாதிரி போன் எல்லாம் பாவிக்கிறாங்க. ஐபோன், ஐபோன் 6, ஐபோன் 12 அதெல்லாம் பாவிக்கிறாரு. அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி போன் அடிச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, இது எல்லாரும் பாவிங்கன்னு சொல்லி. அவங்களோட நாட்டுல, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வடகொரியான்னு நினைக்கிறேன். அங்க அரசு, அந்த அரசு விரும்புற இது சேனல் தான் அங்க அந்த நாட்டில் எல்லாரும் பார்க்கிறது. அதே போல அந்த நாடுகள்ல வந்து இந்த வேலை வாய்ப்பு அதெல்லாம் அரசு என்ன செய்யும்? பெரிய பெரிய பிசினஸ் பண்ணும். இந்த ஏர்போர்ட், அதே போல ட்ரெயின், அதே போல பஸ், இந்த சேவையெல்லாம் அரசு எடுத்து செய்யும். அதனால ப்ரொஃபிட் யாருக்கு வரும்? அரசுக்கு தான் வரும். அதை எடுத்து மக்களுக்கு சமனாக பிரித்து கொடுக்கும். அந்த அரசுகிட்ட வேலை செய்யற வேலை கொடுக்கும் அரசு. மக்களுக்கு வேலை கொடுத்து சமனான சம்பளம் கொடுக்கும். இப்படி அந்த சோசலிச அரசாக சொல்றாங்க. அவங்களோட பொறுப்புல ஒன்று என்னன்னு சொன்னா மக்களுக்கு சிறந்த அரசாங்கம், இந்த கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், வீடமைப்பு இப்படியான அடிப்படை தேவைகளை மக்களுக்கு சமனாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட பொறுப்பாக இருக்குது. அந்த வகையில பாருங்க, இந்த சோசலிச சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொத்துக்கள், உற்பத்தி சாதனங்கள் என்பன அரசின் பொறுப்பில் காணப்படும். இதனால் தனியார் சொத்துரிமை காணப்படாது. பொருளாதாரத்தின் உடைய சமூகமயமாக்குவது சோசலிசம் மற்றும் முதலாளித்துவம் என்பவற்றுக்கு இடையிலான பிரதான வேறுபாடாக காணப்படும். இதனால் சோசலிசத்தில் பொருளாதார விடயங்களில் அரசின் தனிமுதன்மையான தன்மை காணப்படும். அதாவது இப்ப எப்படி, சரியா? அஹ் இப்ப உங்கள்ட்ட நீங்க வீட்டில் இருக்கும் போது உங்கள்ட்ட காசு பணம் எல்லாம் இருக்காது, உங்களோட பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பணத்தை தருவாங்க, சரியா? சமனா தருவாங்க. உங்களுக்கு இவ்வளவுன்னு சொன்னா உங்களோட தம்பி அல்லது தங்கச்சி அந்த இவ்வளவுன்னு கொடுப்பாங்க, சரியா? அந்த சொத்துக்கள், அந்த உற்பத்தி சாதனங்கள் எல்லாம் அவங்களோட பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கும். உங்களுக்கு வந்து தேவைப்படுற டைம்ல காசு கிடைக்கும், அவ்வளவுதான். அதே போலதான் சோசியலிஸ்ட் அரசு சொல்றாங்க, நீங்க தனியாக ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கி, உதாரணமா நீங்க இருக்கிறீங்க, நீங்க பெருத்து ஒரு பெரிய கம்பெனி ஒன்று உருவாக்குறீங்க, சரியா? உதாரணமா அஹ், பெரிய ஒரு ஆடை உற்பத்தி நிலையம் ஒன்று உருவாக்கி அதுல பெரிய ஆட்கள் எல்லாம் வேலைக்கு வச்சு நிறைய ஆடைகளை உற்பத்தி செஞ்சு வழங்குறீங்க. இதனால் நீங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரி ஆயிட்டீங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்க, நீங்க மக்களை வேலைக்கு வைக்கிறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க. அப்ப இந்த சோசியலிச அரசு வந்துட்டு அது சொல்லும், இல்ல அப்படி இயலாது, நீங்க அதை எங்கள்கிட்ட தாங்க, இது அரசு நாங்க பார்க்க வேண்டிய வேலை, இது நாங்க செஞ்சு ப்ராஃபிட் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சமனா தருவோம், நீங்க அப்படி தனியா போக இயலாது அப்படின்னு உங்களை கட்டுப்படுத்துறாங்க. இதான் அந்த சோசியலிச அரசு அந்த கொள்கை. அதான் இந்த பொலிசில சொல்றாங்க, சோசியலிச அரசிட்ட தான் எல்லாரோட சொத்துக்களும் இருக்கு. எல்லாரும் அந்த உற்பத்தி சாதனங்கள் இருக்கு, அவங்க தான் உற்பத்தி பண்ணுவாங்க எல்லாத்தையும், சரியா? நீங்க சும்மா உங்களோட பாட்டில் நீங்க உங்களுக்கு நாங்க சமனாக எல்லாத்தையும் தருவோம், நாங்க தார வேலையை நீங்க செஞ்சா போதும்.
இப்படி செல்ற ஒரு டீமாகத்தான் இந்த சோசியலிச அரசு இருக்குது. சரியா? அப்ப நீங்க கேட்கலாம், அது அப்ப உங்களுக்கு கோபம் இருந்தாரு இப்படி நீங்க உழைச்சி பெரிய பணக்காரன் என்ன எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை தான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு விடாட்டவங்களுக்கு கோபம் வரும். இப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அது சமூகத்துக்காக தனி மனிதர்கள் கொஞ்சம் அவங்களோட இதுகளை விட்டு கொடுக்க தான் வேணும். நீங்க கொஞ்சம் இன்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. பாருங்க, சோசலிசவாதிகள் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தின் மூலம் சொத்துக்கள் தொடர்பில் சமூக உடைமை ஏற்படுத்தப்படுவதுடன் பொருளாதாரம் சமுதாயப்படுத்தப்பட்டதாக ஆக்கப்படும் என நம்புகிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாட்டாளி வர்க்கம் பாட்டாளினா இந்த தொழிலாளிகள் இருக்காங்களே, நாங்க வந்து ஒரு சர்வாதிகாரம் செஞ்சு சர்வாதிகாரம் மூலமாக சொத்துல ஒரு சமூக உடைமையை ஏற்படுத்தணும், அந்த சொத்தை சமூகத்துக்குரியதாக ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னண்டா சோசியலிச நாடுகள்ல வந்து அந்த ஒரு சர்வாதிகார போக்கு காணப்படும். பாருங்க, நீங்க அழகான ஒரு ஆடை உற்பத்தி நிலையத்தை உண்டாக்கி பணக்காரியாக போறீங்க. இதை அவன் கட்டுப்படுத்துறான் தானே, அது ஒரு சர்வாதிகாரம் தானே. நீ அதை திறத்தான் வேணும், நான் உனக்கு இப்படிதான் சம்பளம் தருவேன்னு சொல்லி அப்ப அவங்க சரின்னு சொல்றான். நாங்க அப்படிதான் சர்வாதிகாரம் பண்ணுவோம். பண்ணினாதான் சமூகத்துல சொத்து சமூக உடைமையாகும். அது ஒரு ஆள்கிட்ட மட்டும் குவிஞ்சிருக்காது, எல்லாருக்கும் பொதுவானதாக மாறும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உதாரணமா, உங்களோட ஒரு வளவு இருக்குது. அந்த வளவை இவங்க சொல்றாங்க, அதை பறிச்சுட்டு அதை ஒரு பூங்காவை மாத்தி எல்லாரும் வந்து விளையாடலாம்னு விடுறாங்க. அது சரிதான். அதுக்கு நீ வேற வளவை பாரு. அரசாங்கத்துல பொது வளம் வேணும், ஏன் நீ எந்த வளம் எடுக்கணும்னு நீங்க கேட்பீங்க. இதே போல இவங்க சொல்றாங்க, அப்படித்தான் எடுப்போம், அது சர்வாதிகாரம் பண்ணுவோம், அப்பதான் மக்கள்கிட்ட தனி சொத்துன்னு சொல்லி யார்ட்டையும் பிரிக்காது, எல்லாம் பொதுவான சொத்து, எல்லாம் அரசோட சொத்து, நாங்க எல்லாரும் சமனாக பிரித்து தருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரியா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்பணியினையும் சோசலிச அரசு மேற்கொள்கிறது. இந்த நிலையின் உடைய தொடர்ச்சியின் காரணமாக சமூக வகுப்புகள் இல்லாது ஒழிக்கப்பட்டு சமூக சமத்துவமின்மை இல்லாமல் போகும் என சோசலிசவாதிகள் கருதுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இப்படி செஞ்சாதான் இந்த ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாமல் ஆகும், ஒரு சமத்துவம் உண்டாகும் இப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்படித்தான் இந்த முந்தி சொல்லுவாங்க, அடியாத மாடு படியாதுன்னு சொல்லி ஸ்கூல்ல அவங்க அந்த நம்பிக்கையே நம்பிட்டாங்க. அப்படி ஒரு கருத்து ஒன்று இருக்குது, அடியாத மாடு படியாது. அது உண்மையா? சொல்லுங்க பாப்போம். அடிக்காட்டி படிக்க மாட்டாங்களா? அப்படி இல்ல சார். அப்படி இல்லை. சரியா? இப்ப நீங்க படிக்கிறீங்க, நீங்க என்ன அடிச்சா எல்லாரும் அடிச்சா படிக்கிறீங்க இல்ல. அப்ப அடியாத மாடு படியாது அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி வச்சுட்டு அதன்படிதான் முந்தி எல்லாம் செயற்பட்டாங்க. எல்லாரும் கூட அடிக்கிறது அடிக்கிறது. சரி சார், இன்னைக்கு உளவி எல்லாம் வளர்ந்து வேற எவ்வளவு முறைகளை கையாளுறாங்க. ஆனா அது மாதிரி இவங்களோட நம்பிக்கை, அடியாத மாடு படியாதுன்ற மாதிரி இவங்களுக்கு நம்பிக்கை. இப்படி எல்லார சொத்தையும் பறிச்சு அரசு எடுத்துக்கொண்டு அதாவது சமணம் கொடுத்தாதான் சமத்துவமான சமூகம் உண்டாகும். சரியா? அங்க ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இருக்காது, ஒரு சமூக சமத்துவம் உண்டாகும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப நாங்க கேட்கிறோம், சரி, ஆஹ் ஆஹ் ஓகே, நீங்க சொல்ற மாதிரி எல்லார விஷயங்களையும் வாங்கினா சமூகத்துல ஓ ஏழைன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான் தான். ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்காது, எல்லாரும் சமனா இருப்பாங்க. சமனாக அது போகும், சமனாக வரும். சரியா? ஓகே. ஆனா கேள்வி என்ன சொன்னா, அப்ப அரசு வந்து அந்த இந்த தனிப்பட்ட ரீதியில ஒரு மனுஷன் நான் செல்வந்தனா வாழ விரும்புறான், அவன் பெரிய ஒரு கார்ல போக விரும்புறான், அவன் நல்ல ஒரு வீடு வாங்க விரும்புறான். அந்த உணர்வு அந்த சுதந்திரத்துக்கு என்ன பதில்? அப்ப அவனுக்கு அதுக்குரிய உரிமையை கொடுக்குறோம் இல்லையா? ஏன்னா மனுஷனுக்கு சில இயல்பான உணர்வுகள் இருக்குது, அதை நாங்க தடுக்கும் போது அவனுக்கு கோபம் வரும். சரியா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, பசிச்சா சாப்பிடுறீங்க, உங்களை சாப்பிடக்கூடாது சொன்னா எவ்வளவு கோபம் வரும். சரியா? நீங்க வந்து உங்களோட வீட்டுல சுதந்திரம் வாழ்ந்து கொண்டீங்க, இல்ல நீங்க இந்த ஊர்ல வாழக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்ப மனுஷனுக்கு சில பொதுவான உணர்வுகள் இருக்குது. நான் நல்லா உழைக்கணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும். சரியா? அதே போல நல்ல ஒரு வாகனம் இருக்கணும், நல்ல ஒரு குடும்பம் இருக்கணும், இதோட ஆசை. அப்ப இதுக்கு இவங்க முட்டுக்கட்டை போடுறாங்க, இதை தடுக்கிறாங்க. தடுத்து சொல்றாங்க, இப்படி இருந்தா முதலாளி தொழிலாளி ஏற்றத்தாழ்வு விரிக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது, அரசுகிட்ட தான் எல்லா மூலதனம் விரிக்கும். நாங்க அதை வச்சு கொண்டிருப்போம், இந்த உற்பத்தி காரணிகளையும் சொத்துக்களையும் நாங்க எல்லாரும் சமனாக பிரித்து தருவோம் இப்படின்னா பிரச்சனை வரும்.
அதான் இவங்களோட அரசு பிற்காலத்துல போய் எல்லாம் வீழ்ச்சி அடைந்தது. ஒரு தங்களோட கருத்துக்களை மாற்றிக்கொண்டாங்க. சரியா? அந்த வகையில பாருங்க, சோசலிச சமூகத்தில் சமூக வகுப்புகள் இல்லாது போவதால் அரசின் நிலவுகையும் படிப்படியாக தேவையற்று போகும். இந்நிலையிலானது மார்க்சிய கோட்பாட்டில் அரசானது வாடி மடியும் அரசு என விவரிக்கப்படுகிறது. இவங்க சொல்றாங்க எப்படின்னு கேட்டா, ஆஹ், இந்த மழை காலங்கள்ல காளான்கள் மழை காலங்கள்ல காளான்கள் முளைக்கிறத போலதான் இந்த இந்த வர்க்கங்கள் இருந்தா, முதலாளி தொழிலாளிகள் இருந்தா இந்த அரசு உருவாகுது. எனவே அரசுங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம். நீங்க ஒரு அரசு, நீங்க மூணாவது நாங்க அதானே படிக்கிற அரசுன்னா என்ன? அது வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, மக்கள் நலன்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அரசு உண்டாகுது. அப்படிதான் அரிஸ்டோட்டில் சொல்றாரு. அரசை ஏன் இவங்க உருவாக்கினாங்க? அந்த முதலாளிகள் தங்களை வந்து அதிகமாக அடக்கி ஆளையும் ஒரு நல்ல ஒரு அரசை உருவாக்கி, அந்த ஆட்சியாளரை உருவாக்கி அவனுக்கு மக்கள் எல்லாரும் சேர்த்து அதிகாரத்தை கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, நான் உழைக்க போறேன், நீ பார்த்துக்கொள்ளு, எந்த சொத்தை இன்னொருத்த பறிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க சுதந்திரமா உழைச்சாங்க. அதை அரசு பார்த்து கொண்டு இருந்தது. ஆனா அவங்களோட சில பிழைகள் இருக்கித்தான். அதுக்காக இவங்க அரசு தேவைன்னு சொல்லிடுமா? இவங்க சொல்றாங்க, இந்த வர்க்கங்கள் இருக்கிறதால தான் அரசு தேவைப்படுது. முதலாளியை பாதுகாக்கிறதுக்கு அரசு இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்குது. சரியா? ஏழைகள், முதலாளிகள் இந்த வர்க்கத்துல நாங்க இல்லாமல் ஆக்கினோம் அப்படி சொன்னா இப்ப எல்லாரும் சமன் தானே. எல்லாரும் சமன் ஆகினா அங்க அரசு தேவைப்படாது அப்படி சொல்றாங்க. அதான் சொல்றாங்க வாடி மடியும் அரசு. அதுக்கப்புறம் அரசு தேவை இல்லாட்டி அது வாடி மடிச்சு போயிட்டு இருக்கும். இப்ப உதாரணமா சொல்ல போனா, ஆரம்ப காலங்கள்ல இந்த இந்த அம்மி கல் தெரியுமா உங்களுக்கு? அம்மி கல் பார்த்திருக்கீங்களா? ஓம் சார். இப்ப அது இப்ப தேவைப்படுது இல்லை தானே. ஆரம்பத்துல தேவைப்பட்டுச்சு. அது பிறகு வேற வேற இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு மிக்ஸி எல்லாம் இப்ப அதுல தேவையில்லை. அது அப்படியே வாடி மடிஞ்சிட்டு அதை யாரும் யூஸ் பண்றதில்ல. அதே போல இவங்க சொல்றாங்க, எல்லாரும் சமத்துவமாகினா, இந்த வர்க்கங்களை நாங்க ஒழிச்சிட்டோம்னு சொன்னா இந்த அரசு வாடி மடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது நடைமுறை சாத்தியப்படவே இல்லை. சரியா? ஏண்டா அரசாங்கம் வாடி மடியல்ல. அவங்க சோசியலிச நாடுகள் இப்பயும் இருக்குதான். எல்லா இடத்துலயும் அரசு இருக்குதான். அரசு அவங்க தேவைப்படுதுதான். அதாவது இவங்கள அந்த கருத்துல நிறைய பிழை, எக்கச்சக்கமான பிழைகள் இருந்துச்சு. சரியா? அடுத்தது பாருங்க, 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பல்வேறு ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளில் இத்தகைய சோசியலிச உருவாகின. அதாவது சிந்தனையை கண்ட உடனே எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை உண்டு, நம்ம இப்படி செய்வோம். ஏண்டா அந்த எல்லாருக்கும் கோவத்துல இருந்த இந்த அமெரிக்கா அப்படி இப்படி நாடுகள் முன்னேறி போனதை பார்த்து கோவத்துல இருந்த முதலாளித்துவ நாடுகள் முன்னேறி போறான். சரி, இவனுக்கு இந்த சிந்தனையை பரப்பி விட்ட அந்த முதலாளிகள் முன்னேறதுக்கு காரணம் வந்து தொழிலாளிகள் அமைதியா இருக்கிறது, எங்களை சுரண்டி சுரண்டி தான் பணக்காரன் ஆகிறான். அது உண்மையும் இருந்துச்சு தான். ஆனா இவன் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்துட்டோ, இது மக்கள் எல்லாம் தூண்டி உணர்வு ரீதியாக புரட்சிக்கு அழைச்சி அவங்களெல்லாம் வீழ்ச்சி அடைய வச்சு இவங்க அந்த ஆட்சியை பிடிச்சி சோசியலிச சமூகத்தை உருவாக்கணும், எல்லாரும் சமத்துவமா இருக்கணும்ன்ற பேர்ல உருவாக்க ட்ரை பண்ணாங்க. எனவேதான் இவர சிந்தனையை கண்டு சோவியத் ரஷ்யா, சீனா, கிழக்கு ஜெர்மனி, போலந்து, ஹங்கேரி, இந்த செக்கோஸ்லோ வாக்கியா, என்ன யூகோஸ்லாவியா, வியட்நாம் மற்றும் வடகொரியா, கியூபா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா சோசியலிச அரசா மாறிட்டாங்க. படம் டக் டக்குன்னு மாறிட்டாங்க இந்த சிந்தனையை காண. அதுக்கு பிறகு ஆட்களுக்கு விளங்குது, நடைமுறை ரீதியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லாம் கஷ்டம் மாதிரி மனுஷன் சண்டை பிடிக்கான். சரியா? அவன் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற 5ஆம் யூனிட்ல படிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி தங்களோட கொள்கையை மாத்தி கொண்டாங்கன்னு சொல்லி, சீனா தற்காலத்தில் சோசியலிச அரசு முறையிலிருந்து நகர்ந்து செல்லும் போக்கினை அண்ணா பாருங்க. இப்ப சீனா கொஞ்சம் கொஞ்சமாக சோசியலிச அரசுல இருந்து அவன் பார்த்தான், சோசியலிச இருந்தா முன்னேற இயலாது. இவனுகள் இருந்த சிந்தனையை கேட்டு நம்மளும் புத்தி இல்லாம வந்துட்டோம். ஆனா நடைமுறை ரீதியில பார்த்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குது சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. தங்களோட கருத்துக்களை மாத்தி கொள்றாங்க. சரியா? ஆஹ் என்ன இவங்க சரியா மதத்துக்கும் சரியா எதிரானாங்க. மதத்துக்கும் எதிரானாங்க. இவங்க எத்தனையோ மதவாதிகளை, எத்தனையோ நல்ல மார்க்க அறிஞர்களை எல்லாம் கொலை செஞ்ச மாதிரி வரலாறு இருக்குது. மதத்துக்கு எதிராக இருந்தாங்க. சரியா? பாருங்க, சோசியலிச அரசு முறையான 1980களில் ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. நான் சொன்னனே, அவங்கள சிந்தனை வந்து பிழையா இருந்தா ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் பிறகு அது வீழ்ச்சி அடைஞ்சது. சிந்தனை வந்து
சரியா இருந்தா தான் அது 1000 2000 வருடங்களுக்கு நிலைச்சிருக்கும். இதை பாருங்க. ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவை வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. சீனாவானது சோசியலிச அரசு முறையிலிருந்து பெருமளவு விலகியுள்ளது. சோசியலிச அரசு முறையிலான அரசு முறையானது முதலாளித்துவத்திற்கு மாற்றமான செயற்திறன் மிக்க ஒரு அரசு முறையாக தற்பொழுது கருதப்பட முடியாத நிலை உள்ளது. அதாவது முதலாளித்துவத்துக்கு எதிராக தானே தோற்றம் பெற்றது. அப்ப அதுக்கு எதிரி அறிக்கணும், பலம் அறிக்கணும். ஆனா அப்படி இல்லை. முதலாளித்துவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாம போயிடுச்சு. அதுக்கான முதலாளித்துவம் செறிந்து செல்ல வரலாம், அதுலயும் பிளரிக்குது. ஆனா இவங்களிடத்துலயும் பிளரிக்குது, அதிகமான பிளரிக்குது. அதனால இவங்களுக்கு அந்த அந்த வீரத்தோட அவங்க முன்னால எதிர்த்து நிக்க முடியாம போயிடுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டாங்க. சரியா, இப்பயும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏண்டா இவங்களோட அந்த சிந்தனைகள் அதெல்லாம் சரியான பிழையாக இருக்குது. சரி. இவங்க வந்து சோசலிச அரசு முறை, தாராள அரசு முறை வந்து எப்படி வேறுபடுது? இப்ப நாங்க தாராள அரசு முறையை பார்த்துட்டோம், சோசலிச அரசு முறையை பார்த்துட்டோம். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதை சுருக்கமா பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே விரிக்க பார்த்துட்டோம். சுருக்கமா பார்ப்போம். முதலாவது பாருங்க. சோசலிச கோட்பாடு சோசலிச அரசின் உடைமையாளர்கள் தொழிலாளர்கள் வகுப்பினர் என குறிக்கிறது. அப்ப அரசிட உடைமையாளர்கள், அரசு யாருக்கு சொந்தம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கு. இது இவங்க சொல்றாங்க. அரசு யார் சொந்தம், அரசுக்கு யார் சொந்தம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கு தான் அரசு சொந்தம், முதலாளிகளுக்கு இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. சோசியலிச அரசான தாராள ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறா பாட்டாளி வர்க்கத்துக்கு சர்வாதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது. இப்ப சோசியலிச அரசுங்கிறது தாராள ஜனநாயகம் என்ற பேர்ல மக்கள் எல்லாரும் சுதந்திரமா வாழுங்க, சுதந்திரமா உழைங்க, நீங்க உங்களுக்கு அவ்வளவு உரிமை இருக்குது, நீங்க நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்ச மாதிரி வாழலாம், உனக்கு திறமை இருக்குதா, நீ கடையை போடு, பணக்காரனாகு, அது ஒண்ட பிரச்சனை. இப்படி எது சொல்லுது? தாராள ஜனநாயக அரசு சொல்லுது. ஆனா இவங்கட அரசு என்ன சொல்லுதுன்னா அப்படி இல்லை, பாட்டாளி சர்வாதிகாரம். நாங்க பாட்டாளிகள் சேர்ந்துதான் நாங்க ஆட்சி அமைப்போம், நாங்க சர்வாதிகாரம் பண்ணுவோம். நீ இப்படித்தான் இருக்கணும், உனக்கு இந்த சுதந்திரம் இல்லை, உனக்கு இந்த உரிமை இல்லை, நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படி உடைக்க கூடாது அப்படின்ட்டு சர்வாதிகாரம் பண்ற ஒரு போக்கு இவங்கள்ட்ட காணப்படும். அதே போல, சரியா, சோசலிச அரசியல் முறையில் அரசியல் கட்சி முறையினால் உண்டான அரசியல் போட்டி நிலைமை காணப்படுவதில்லை. சரியா, இவங்கள்ட்ட வந்து அங்க தாராளவாதத்துல வந்து ஒரு கட்சிகள் இருக்கும், அரசியல் கட்சிகள். ஏங்கிற கட்சி இருக்கும், பிங்கிற கட்சி இருக்கும், சிங்கிற கட்சி இருக்கும். அவங்க சுதந்திரமாக பிரச்சாரம் செய்வாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. அதுல எந்த மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க ஆளுங்கட்சி ஆகுவாங்க, மற்றவங்க எதிர்கட்சி ஆகுவாங்க. சரியா, ஆளுங்கட்சி பிளவுடும் போது எதிர்க்கட்சி தட்டி கேட்பான், அவனுக்கு பயந்து இவன் நல்லா இருப்பான். இப்படி ஒரு ஜனநாயகம் காணப்படும். ஆனா சோசியலிச அரசியல் அப்படி கட்சி எல்லாம் இல்லை. அதுக்கு அவங்க இடம் கொடுக்கறதே இல்லை. ஒரே ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சி தான் வளமையாக ஆட்சிக்கு வரும். வடகொரியாவில் நான் படிச்சிருக்கிறேன். இவன் கிம் டோரால் இருக்கிறாரு. எலெக்ஷன் நடக்குமா, எல்லாருமே ஓட் போட போவாங்களாம். அங்க அவரோட பேர் மட்டும் தான் இருக்குமா, அதுக்கு மட்டும் ஓட் போட்டு வராரு. அப்ப என்னத்துக்கு அந்த எலெக்ஷன்? சும்மா பேருக்கு நடத்துவாங்க. ஆனா அந்த ஒரு கட்சி தான் எல்லா டைமும் மாறி 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 ஆட்சிக்கு வந்துட்டே இருப்பாங்க. நான் படிச்சமே ஆதிக்கு இந்த ஒரு கட்சி முறைட்டு சொல்லி. சரியா, தனிக்கட்சி முறை 2000 படிச்சு அரசியல் கட்சி. அவ இப்படி ஒரு போட்டிகரமான அரசியல் கட்சி முறை வந்து அங்க காணப்படாது. சோசியலிச முறையில் பல கட்சி முறை காணப்படுவதில்லை, இங்கு ஒரு கட்சியே காணப்படும். இதுதான் இவன் சொல்லியிருந்தேன். அதே போல சோசியலிச அரசு இடையில் தோன்றி இடையில் மறைந்து விடும் என கூறப்படுகிறது. ஆனால் தாராளவாத அரசு நிலையானது. சோசியலிசவாத சொல்றாங்க அது இடையில தோன்றி இடையில மறைந்து விடும், உதிர்ந்து விடும், கலந்து விடும் இல்ல சொல்றாங்க தானே. ஆனா அப்படி இல்லை, தாராள அரசு வந்து நிலையானதுன்னு சொல்றோம். அதுக்கு நான் தாராள அரசு சரிஞ்சு சொல்லலாம், அங்கே பிளரிக்கு நிறைய, இங்கேயும் அதை விட அதிகமான பிளரிக்குது. இப்ப விளங்கிட்டா சோசியலிச அரசு? ஓ சார், விளங்கிட்டு. சார், சோசியலிச அரசு வந்து இப்ப நடைமுறையில இருக்க ஒரு நடைமுறையில இருக்கித்தான். நடைமுறையில இந்த வட கொரியாவுல இந்த அதே போன்ற சில நாடுகள் இருக்கித்தான். ஆனா அவங்க அந்த கொள்கைகளை மாத்தி கொண்டாங்க. இந்த அடிப்படையில ஆரம்பத்துல இருந்த கொள்கைகளை பார்த்தா இது சரி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி இப்ப கிட்டத்தட்ட தாராளவாதத்துக்கு மாறி அவங்களோட கருத்துக்கள் இருக்குது. சரியா, அது நீங்க படிப்பீங்க 5வது யூனிட்ல நினைக்கிற சோசியலிச வாதம் இருக்குது. அதுல ஆரம்பகால சோசியலிச வாதம் எப்படி, அதுக்கப்புறம் அதை அவங்க எப்படி மாத்தினாங்க, அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. இந்த தாராளவாதமும் தான், அவங்களும் கருத்துக்களை மாத்திட்டாங்க. ஆரம்பத்துல ஒன்று வச்சிருந்தாங்க. சரியா, பிறகு வந்து நலன்புரி அரசுன்னு ஒரு கொள்கையை வச்சிருந்தாங்க. இல்ல இல்ல, தலையிட அரசுன்னு ஒரு கொள்கையை வச்சிருந்தாங்க.
அதுக்கு பிறகு இது சரி வராதுன்னு சொல்லி நலன்புரி அரசுன்னு மாத்தினாங்க. அதுக்கு பிறகு குறைந்தபட்ச அரசுன்னு மாத்தினாங்க. இப்படி அவங்களோட சிந்தனைகள் வந்து மாத்தித்தான் இருக்கிறாங்க எல்லாரும். சோசியலிசவாத அரசு நிறைய மாத்திட்டாங்க. இப்ப இருக்கு உலகத்துல சோசியலிச நாடுகள் இருக்குது. ஆனா இப்ப நம்ம படிச்ச கருத்து ரொம்ப கருத்தின் அடிப்படையில் இல்ல, சில கருத்துக்களை மாத்திட்டாங்க. ஆஹ் எனவே நீங்க அப்படி வச்சுக்கொண்டு சரி. உதாரணம் அப்படி தேவைன்னா வடகொரியாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிம் தான் ஆட்சியாளர் இருக்கிறாரு. ஓகே சார். ஓகே, நம்ம பாசிச அரச படிப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த பாசிச அரசுங்கிறது ஒரு என்ன கொஞ்சம் மூளை குழம்பின ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டதால அதை படிக்க வேண்டிய நிலைமை. சரியா? ஏண்டா இப்படித்தான். அதாவது இந்த சைக்கோன்னு சொல்லுவாங்களே, அப்படியான ஆட்கள் சின்ன வயசுலே. உங்களுக்கு இந்த ஹிட்லரை பத்தி தெரியுமா? ஹிட்லரை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஓ சார். அது சொல்லுவாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியாது. இந்த ஹிட்லர் வந்து இப்ப இவ்வளவு கொலை செஞ்சான், யூதர்களை கொண்டு குவிச்சான், ஒரு சர்வாதிகாரியா இருந்தான், எல்லாரையும் அடக்கி ஆட்சி செஞ்சான். இவன் ஒரு நாள் சின்ன வயசுல ஒரு குளத்தில் விழுந்துறியான். ஆனா அப்படியே விட்டு என்ன செஞ்சிருப்பான், அவன்கிட்ட கதை இல்லாமல் ஆயிருக்கும். அப்போ ஒரு ஆள் தான் குதிச்சு பெரிய ஹீரோ மாதிரி அவனை காப்பாத்தி எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இவனை காப்பாத்தினு சொல்லி. அப்படி இவனுகள் இருந்த இந்த ஹிட்லர் அவன மாதிரி இன்னொருத்தன் இருந்தான். அது யாரு? இந்த இவன் யாரு? இந்த முசோலினி. நீங்கள் முசோலினி. முசோலினி. இவங்க இந்த எல்லாம் சேர்ந்து உருவாக்கின சிந்தனை தான் பாசிசவாதம் நாசிசவாதங்கிற சிந்தனை. இந்த சிந்தனை வந்து மிக மோசமான சிந்தனை, மனித இனத்துக்கே எதிரானது. சரியா? ஆஹ் அதாவது மக்களை கொண்டு குவிச்சாங்க, அடிமை மாதிரி வச்சு கொண்டாங்க, எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கல, பேச்சு எந்த ஒண்ணும் கொடுக்காம அப்படி வச்சு கொண்டே இருந்தாங்க. திருக்குறள் ஒரு வசனம் இருக்குது, யார் ஒரு மனிதன் ஒரு உயிரை கொல்றானோ அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் கொண்டது போல, யார் ஒரு மனிதன் ஒரு உயிரை காப்பாத்துறானோ அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் காப்பாற்றியது போல. அப்படி சொல்லுது. அப்ப ஒரு உயிரை கொன்றவனுக்கு மொத்த உலகத்தை உயிரை கொண்டதுக்கு சமன் அவன். ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த ஹிட்லர் எத்தனை 60 லட்சம் யூதர்கள் நினைக்கிறேன் அப்படியே கொன்று குவிச்சான். சிறுவர்கள் பெரியவர்கள் கொடூரமாக கொலை செஞ்சான். சரியா? ஒரு வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் ஒன்று வச்சு அடைச்சி வைக்கிறது, அதே போல அசிட்டு அந்த இரசாயனங்கள் அப்படியே இதைகிறது, அப்படி பட்டினியில போட்டு கொல்றது, நிறைய கொடுமைகளை செஞ்சான். ஆனா அந்த யூத இனம் இப்ப முஸ்லிம்களை கொடுமை செய்யுது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பலஸ்தீனத்துல. ஆஹ் அவங்கள பட்டியல போட்டு கொல்றாங்க. அவ இப்படித்தான் அந்த. ஆனா சொல்லுவாங்க என்னண்டா, இப்ப ஹிட்லர் வந்து ஹிட்லர் வந்து இந்த உலகத்துல 60 லட்சம் பேரை கொலை செஞ்சான். சரியா? அவனுக்கு இந்த உலகத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை என்ன? அவனை கொலை செய்யலாம், அவனுக்கு இந்த மரண தண்டனை கொடுக்கலாம், அப்படி அவன் உயிரோட இருந்திருந்தா. ஆனா ஒரு முறை அது என்ன நியாயம் அப்ப? 50,999,999 அந்த மக்கள் இருக்கிற நியாயம் என்ன? ஒருத்தரை கொண்டதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அவ்வளவு பேருக்கு நியாயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரியா? எனவே நாங்க சொல்றோம் என்னன்னா, அவரு செஞ்சிட்டாரு. இப்ப அவரே தற்கொலை செஞ்சு மரணிச்சிட்டாரு. அவர் இறைவன் எழுப்புவான் மறுமையில. இன்னொரு என்ன எல்லாரும் மரணிச்சதுக்கு பிறகு அவரை எழுப்புவான், அவர் எழும்புவார். அந்த டைம்ல இறைவன் என்ன செய்வான்? அவருக்கு நியாயமான தண்டனை கொடுப்பான். 60 லட்சம் பேரை கொலை செஞ்சியா நீ, அவர் 60 லட்சம் பேரை அவன் கொலை செய்வான். சரியா? கொலை செஞ்சுட்டு அவரு அவர் அந்த திருக்குறான்ல சொல்றான், அவங்களோட தோள்கள் கருகி போகும்போதெல்லாம் நாங்கள் இன்னொரு தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம். அவரை ஒருக்க கொலை செய்வான். அவரு திரும்ப உயிர் கொடுத்து என்ன, அவர் தோள்கள் எல்லாம் திரும்ப வளரும். அவரு திரும்ப கொலை செய்யப்படுவாரு. இப்படி அந்த 60 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சான் தானே, அதே மாதிரி அவருக்கும் அந்த தண்டனை அவர் அனுபவிச்சே தீருவார். சரி, அப்படி ஒன்று ஆஹ் இருக்கிங்கிறதால தான் நாங்க இப்ப மனசு ஏதோ இதைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அப்ப ஹிட்லருக்கு என்ன செய்யும்? அவன் 60 லட்சம் பேர் லேசா கொண்டு போட்டு அவன் தற்கொலை செஞ்சுட்டு போயிட்டானே. அப்ப அந்த மக்களுக்கு வாழ்க்கை இல்லையா? அந்த மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? அவங்க மனிதர்கள் தானே. அவங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், இலக்குகள் இருந்திருக்கும்.
இவன் வந்து பார்த்த தேவையில்லாத வேலையில அவங்களோட வாழ்க்கையை அவங்க இழக்கணுமா? இவ்வளவு கேள்வி இருக்குது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று நடக்கும் ஒரு நம்பிக்கையை வச்சு கொண்டிருக்கிறோம் பார்ப்போம். அந்த வகையில பாருங்க இவங்க கருத்தெல்லாம் பாருங்க, நான் சும்மா வாங்கிட்டு போறேன். அஹ், சரியா? கருத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்க. உலகில் நடைமுறையில் இருந்த மற்றுமோர் வித்தியாசமான அரசு மாதிரியாக பாசிச அரசு மாதிரி விளங்குகிறது. பாசிச அரசு என்பது பாசிச சிந்தனையினை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசு முறையாகும். 1920 மற்றும் 30களில் இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் தோன்றிய அரசு முறை இதுவாகும். சரியா? எங்கேயா? இத்தாலி, ஜேர்மன், இந்த நாடுகள்ல தான் இந்த சிந்தனை 1920 30களில் தோற்றம் பெறுது. இத்தாலியில பெனிட்டோ முசோலினியும் ஜேர்மனியில அடோப் ஹிட்லரும் இத்தகைய கருத்துக்களை வளர்த்த தலைவர்களாக காணப்படுகின்றனர். இவங்க தலைவர்கள் சொல்ல தகுதியானார்களா? இல்ல, சில கெட்ட தலைவர்கள். இதன்படி இத்தாலியில் முசோலினியால் முன்வைக்கப்பட்ட பாசிச கருத்துக்களே ஜேர்மனியில் நாசிசம் என்னும் பெயரால் ஹிட்லரால் வளர்க்கப்பட்டது. இவை இரண்டும் அடிப்படை சர்வாதிகாரமாகும். சரியா? சர்வாதிகாரமாகும். இப்பாசிச அரசின் பிரதான கருத்தியல் இனத்தின் சிருஷ்டியே அரசு. அதாவது சிருஷ்டின்னா படைக்கிறது. இனம் இருக்குதானே, இனம். இந்த இனம் தான் அரசை உருவாக்கி இருக்குது அப்படி சொல்றாங்க. இனம்தான் அரசு உருவாக்கி இருக்குது. எனவே எங்களை இடம்தான் அரசு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹிட்லர் வலியுறுத்துகிறார். அதாவது இனத்தின் தேவைகளை அரசு பிரதிநிதித்துவம் செய்கிறது என்றார். இதனால் அரசும் இடமும் ஒன்று என்றார். அதாவது இனம், அவன் வந்து ஆரிய இனம், அதாவது அவங்க ஒரு இனத்துல இருப்பாங்க. ஆரிய இனம், அவங்க தங்களோட இனம் தான் பெரியாங்க உலகத்துல, நாங்க தான் பெரியாங்க, மத்த எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காராங்க. இப்ப யூதர்கள் வேற சொல்றாங்க என்னண்டா அவங்களோட இனம் தான் பெரிய இனமா. சரியா? ஆஹ் எனவே மற்ற உலகத்துல இருக்கிற அவங்கள தவிர எல்லாரும் அவங்களுக்கு வேலை செய்ய பிறந்தாங்களாம், இப்படி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அது மாதிரி இந்த இவங்களும் சொன்னாங்க, ஹிட்லர் ஆங்களும், எங்கட இனம் தான் பெருசு, நாங்க தான் இந்த அரசை உருவாக்கினோம். எனவே இனமும் அரசும் ஒன்று. இப்படி ஏன் சொல்ல வரான்னு பின்னால விளங்கு பாருங்க. ஏன் சொல்ல வராங்கன்னு சொன்னா பின்னால அவனோட கருத்துக்களை பாருங்க. ஏன்னா தங்களுடைய இனத்தை வளர்க்கறது இந்த அரசை யூஸ் பண்ணாங்க. தன்னை இனம் இல்லாத எல்லாரையும் இந்த சிந்தனை காரணமாக கொண்டு வச்சாங்க. பாருங்க, அரசு பற்றிய பாசிச கருத்தியலானது பிரெட்ரிக் நீட்சே, இந்த பேரை கொஞ்சம் பாடமாக்கி வச்சு கொடுங்க, ஸ்ட்ரக்சருக்கு வர, என்பவர் சூப்பர்மேன் என்கின்ற சிந்தனையின் மூலமாக மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. பாசிசவாதிகள் சக்தி வாய்ந்த அரசு அது ஓர் சூப்பர்மேனுக்கு சமனாகும் என்றார்கள். அதனால் அரசானது ஒரு சிறப்பு நிலையில் நோக்கப்படுகிறது. அத்துடன் சமூகத்தை விட உயர்வானதாகவும் மற்றும் ஏனைய சமூக நிறுவனங்களை விட தனித்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகிறது. இப்பாசிசவாதம் தொடர்பான வரைவிலக்கணங்களிலிருந்து பின்வரும் விரிவுரைகள் தெளிவாகிறது. அரசு நிகரற்ற தாவரம். அரசு சர்வ சர்வ வல்லமை பொருந்தியது. ஒன்றுமில்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அரசு இருக்குதானே, அந்த நில மக்கள் இறமை அரசாங்கம்ல சேர்ந்தது அரசு என்று படிச்சோம். இந்த அரசு வந்து நிகரற்ற தாவரம். அதுக்கு வந்து நிகரே இல்லை. அதான் உயர்வானது. அதுக்கு சர்வ வல்லமை இருக்குது அப்படின்னு அரசு உரமா தூக்கி பிடிச்சாங்க. ஏன் காரணம் பின்னால் அவனுக்கு விளங்கும். அரச உரமா தூக்கி பிடிச்சி அதை பெரிய ஆள் அப்படி இப்படி சொல்லிட்டு அதை காரணம் காட்டி நீ மக்கள் எல்லாரும் அதை கட்டுப்பாடு, உன்னோட உரிமையை நான் விடு, நான் சொல்றதை கேளு, நீ எல்லாரும் ஒன்றுபடு, அப்படி இப்படி ஆஹ் அரசு எங்கட ஜெர்மனி அரசு இந்த உலகத்துல மிஞ்சணும், உலகத்துல பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்காக நாங்க எல்லாரும் உயிரை தியாகம் பண்ணணும், எல்லாரும் எங்கட உரிமைகளை தியாகம் பண்ணணும், சுதந்திரத்தை தியாகம் பண்ணணும், எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு மக்களை ஃபுல்லா அடிமையா வச்சு சர்வாதிகாரம் பண்றதுக்கு தான் இந்த சிந்தனையை அவனை உருவாக்குறாங்க. சரியா? அரசு பெரிய ஆள் அது இதுன்னு சொல்லி இவங்க உருவாக்குறாங்க. பாருங்க, பாசிச அரசு பிரதான பண்புகளை பாருங்க. தலைவரை வழிபடல். எங்க கொண்டு வந்து நிக்கிறான்னு பாருங்க. தலைவரை வழிபடணுமா மக்கள் எல்லாரும். தலைவரை வழிபடல் என்பது பாசிச முறையின் மிக முக்கியமான பண்பாகும். அரசின் தலைவரே தேசத்தின் எதிர்காலமாகவும் கருதப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. தலைவருக்கு அடிபணிதல் என்பது பிரஜைகளுக்கு மிகவும் பிரதானமான ஒரு கடமையாக கருதப்படுகிறது. இதன் முக்கிய அம்சமாகும். அதாவது மக்கள் எல்லாரும் தலைவனுக்கு அடிபணியணுமா, அவர் கட்டுப்படணுமா. சரியா? அவரும் ஒரு மனுஷன் தான். அவரும் சாப்பிடுறத நாங்களும் சாப்பிடுறோம், அவருக்கு விரிக்கிறத எங்களுக்கு விரிக்கிறோம். ஆனா அவர் ஏதோ பெரிய ஆளாம், அவருக்கு எல்லாரும் கட்டுப்படணுமா அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. கட்டுப்படுறது இல்லையா, வழிபடணுமா. வழிபடுறேன்னா என்ன? அவர் சொல்ற மாதிரி நான் தலையாடுறது கேட்கறது. அப்ப நீ எவ்வளவு கெட்டவனாகவும் இருப்பாய், நீ எவ்வளவு என்னையும் சொல்லுவாய், அதுக்கு எல்லாம் நாங்க வழிபடணும் எங்களை மூலிகை காலி பக்கத்துல வச்சுட்டு. இப்படிதான் இவன் சொன்னான். அந்த காலத்துக்கு மக்கள் சிலவங்க இதுக்கு ஒத்துக்கொண்டாங்க. அதான் பெரிய ஒரு அதிசயம். ஏன்டா அவன் ஒரு புத்தகம் எழுதினான்.
இந்த மெயின் கேம் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினான். அதுலதான் இந்த சிந்தனையை அவன் சொல்றான். ஜெயில இருந்து தான் எழுதுறாரு இந்த ஹிட்லர். அதை மக்கள் வாசிச்சு சரிதானே, ஜெர்மனுக்காக நாங்க இவனோட கொள்கையை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி தான் அவனை ஆட்சியில் கொண்டு வைக்கிறாங்க. வச்சதுக்கு தான் யோசிச்சாங்க ஏன்டா வச்சோம்னு சொல்லி. அரசு என்பது தேசத்தின் உயர் மற்றும் உயர் கௌரவத்திற்கு உரியதாகும் என ஹிட்லர் விவரிக்கிறார். அரசு தேசத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஆகையால் தேசத்தினதும் அரசினதும் எதிர்காலம் ஒத்ததாகும். பாசிசவாதிகளின் இத்தகைய கருத்துக்களுக்கு காரணம் தீவிர தேசியவாத கருத்துக்களிலிருந்து பாசிசவாதம் எனும் கருத்தை தோற்றம் பெற்றது. அதாவது இவங்கள்ட்ட தீவிர தேசியவாதம் இருந்துச்சு. இப்ப நான் இலங்கையன் அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க இலங்கையன்னு சொல்றோம். ஓ நான் ஸ்ரீலங்கன். அதுக்காக நான் ஸ்ரீலங்கன்கிறதுக்காக இலங்கை சொல்ற எல்லாத்துக்கும் கேட்கணுமா? அவன் சொல்ற எல்லாத்தையும் கட்டுப்படணுமா? இல்ல. பிழையா ஏதாவது செஞ்சா நான் கட்டுப்பட மாட்டேன். நான் ஸ்ரீலங்கன் தான், ஸ்ரீலங்கா நேசிக்கிறேன் தான். ஆனா நீ பிழையா செஞ்சா ஆ, நான் கட்டுப்பட மாட்டேன். உதாரணமா, நீ இந்த மதத்தை பின்பற்ற வேணாம், நீ தொழுகையை நிறைவேற்ற வேண்டாம்னு சொன்னா அது என்ன உயிர் போனான்னு அதுக்கு எதிர்த்து அடிக்க போறேன். சரியா? ஆனா இவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை. நீ ஜேர்மனியன் அப்படின்றா அதுக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். மதம், அது இது, உண்ட உரிமை, சுதந்திரம், விருப்பம், வெறுப்பு எல்லாத்தையும் நீ விட்டு கொடுக்கணும். இங்க முக்கியம் தேசியம் தான். எங்க நாடு அரசு தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை இந்த ஹிட்லர் சொன்னான். சரியா? இது முடிய போகுது. என்ன செய்யற? இன்னொரு லிங்க் போடவா? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா? சார் 7 வரைக்கும் படிக்கணுமா? ஆ, சொல்லுங்க. 7 மணி வரைக்கும் படிக்குமா சார்? ஆ, சரி. அவன்